அஸ்ஸலாமு அலைக்கும் டியர்ஸ். ஹாப்பி ஆஃப்டர்நூன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொங்கல் லீவெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இங்கே ஃப்ரைடே ஹாலிடே தான். நார்மலாக ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாளுமே ஹாலிடே பிள்ளைங்களுக்கு. அதனால் ஹாலிடே மோடில் தான் இருக்கோம் நாங்களுமே. அப்புறம் இன்றைக்கி என்ன செஞ்சேன் அப்படின்னா, கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணிவிட்டு சிம்பிளான ஒரு லஞ்சாக முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் எக்கு ஆம்லேட் போட்டுட்டு சும்மா பெப்பரும் சால்ட்டும் போட்டு ஒரு ஆம்லேட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி தொக்கு தான் செஞ்சுருந்தேன். ஏன்னா வந்துட்டு இந்த வின்டருக்கு அதுக்கும் நல்லா சுருக்குன்னு நல்லா சாப்பிடணுன்னு எனக்கு இருக்குது. பட் என் பிள்ளைங்களுக்கு காரமே ஆகாது. அதனால் எப்போவும் நான் வந்துட்டு இப்போது ஆம்லேட் போடுறதா இருந்தால் பெப்பர் அதிகமாக போட்டுக்குவேன். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது சைட் டிஷ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா எனக்கு மட்டும் தனியாக கொஞ்சம் காரத்தோடு செஞ்சுக்குவேன். பிள்ளைங்க காரம் போட்டால் தொட்டும் கூட பார்க்க மாட்டாங்க. எங்களுக்கு வேண்டாமி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இது அப்படின்ட்டு. அதனால் மேக்ஸிமம் அவங்களுக்கு தகுந்த மாதிரியே செஞ்சிடுறது. அதுக்கப்புறம் எனக்கு வேணும் அப்படின்னா வந்துட்டு நான் காரம் ஏதாவது இன்க்ளூட் பண்ணிக்குவேன். அப்புறம் லெமன் ஊறுகாய் இருந்தது. அதை வச்சுட்டு சாப்பாடு, தக்காளி தொக்கு, கத்திரிக்காய் ஃப்ரை, பெப்பர் போட்ட ஆம்லேட் எல்லாம் வச்சு நல்லா பிசைஞ்சு சாதத்தோடு இந்த தக்காளி தொக்கை நல்லா பிசைஞ்சி எக் ஆம்லேட் வச்சு ஊறுகாய் வச்சு இந்த கத்திரிக்காய் இப்படி வச்சு அம்முன்னு ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டோன்னு பார்த்துக்கோங்களேன். அல்டிமேட்டுங்க.